இதுல இருக்க கார்டு மட்டும் இல்ல, அதாவது இப்போ ஒரு கார்டுக்கும் பல விதமான அர்த்தங்கள் இருக்கும். இந்த கார்டுக்கு உங்களுக்கு இதுதான் சொல்லணும்ன்றது அது என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து என்னை வந்து வழி நடத்தும். இதுதான் சொல்லணும் அப்படின்றது. அதுதான் நாங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றது. ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. இப்போ பார்க்குறப்பவே நமக்கே ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் கத்துக்கணும்னா அப்போ என்னப்பா பண்ணணும்? ஸோ இதெல்லாம் கற்றுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நார்மல் லைஃப்லேருந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்து தான் ஆகணும். ஸ்பிரிச்சுவல்ன்றது வந்து இந்த வேறு விதமான ஒரு ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்களை செய்கிறது அது கிடையாது. ஸ்பிரிச்சுவல்ன்றது நமக்குள்ளே இருக்கிறது, அதை தேடணும். ஆன்மீகம்னா என்ன? அதை வந்து ஆன்மீகம்ன்றதே ஒரு ஆன்ம தேடல், ஆன்மாவுக்கான ஒரு வழி தேடணும். அந்த விஷயங்கள் நார்மல் லைஃப்லேருந்து இதுக்குள்ளே வந்தால் மட்டும் இதில் பர்ஃபெக்டாக நம்மளால் அடுத்தவங்களுக்கு கைட் பண்ண முடியும். இப்போ டாரோ கார்டு ரீடிங்கிறதே ஒரு கைடன்ஸ் தான். ஸோ ஒரு வழிகாட்டுறோம் நம்ம. இந்த கார்ட்ஸ் அதுக்கு நம்மளுக்கு ஒரு டூல்ஸாக இருக்குது. அந்த கார்டு மட்டும் பத்தாது, நகமும் சதையும் மாதிரி இந்த கார்டு எப்படியோ கார்டு 50%னா சொல்கிறவங்க ஒரு 50% அப்படி மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அது பின்னி பிணைஞ்சு இருக்கணும். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ண முடியும். ஸோ